கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோதரம். இந்த உயிர்த்தெழுந்த அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு வேத தியானமாக உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய ஜனங்களுக்கு வழி நடத்தும் போது அவன் சொன்னதான இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, அவங்க பிரயாணப்பட்டு எகிப்திலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. அந்த கானான் தேசத்துக்கு போய் அங்கே 1000 மடங்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஏன் கானான் தேசத்துக்கு போய் ஆசீர்வதிக்கப்படணும்னா, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கர்த்தர் கொடுத்ததான தேசம், அது ஆசீர்வாதமான தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறதான தேசத்துல நம்ம பார்த்தோம்னா, சில தேசம் வறட்சியா இருக்கும், சில தேசம் வெப்பமா இருக்கும், சில தேசம் குளிர்ச்சியா இருக்கும், சில தேசம் மலைகளா இருக்கும், மழையா பெஞ்சிட்டு இருக்கும். இப்படி பல விதமான தேசத்துல இருக்கும். அதே மாதிரி தேவன் சொன்னதான அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நிஜத்துல பாலும் தேனும் ஓடாது. அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான தேசமான இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மோசே தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், 1000 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினால நிரப்பி உங்களை வழி நடத்த போகிறார். ஈசாக்கு விதை விதைச்சான். எத்தனை மடங்கு அறுவடை செய்தான்? 100 மடங்கு அழிச்சு. நல்ல விதையை போட்டதானவங்க 30, 60, 100 நடந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் விதை போடும் போதெல்லாம் அதற்குண்டான ஒரு பலனை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு 1000 மடங்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று. நீங்க எல்லா இடத்திலும் நீங்க வேதாந்தத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி இப்படி நடந்துக்கோ, நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாரே ஒழிய, மற்றபடி ஆசீர்வாதத்துக்கு தடையாய் ஒரு காரியத்தையும் சொல்வதில்லை. தேவன் ஒரு காலத்தையும் சொல்லுவதில்லை. அவர் சாபமான ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் கையில வச்சிருக்காரு. நீங்க இதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிங்க. பாருங்க, ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தாரார். சந்ததி சந்ததியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இது இன்னைக்கு மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால ஆபிரகாம் காலத்திலேயே கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 13:16 படிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம், நம்மளுடைய முற்பதாக்களுடைய ஆபிரகாமிட்ட சொன்னதான அதே வாக்கு தத்தத்தை மோசேட்டையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது பெருக்கத்தை கொடுக்குது. பெருக்கத்தை கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம்.
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். சந்ததி மூலயமாக நம்மள மற்ற காரியத்துல, தொழில, வேலையில, படிப்புல, மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இது மாத்திரமல்ல, உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனப்படி, தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தேசத்தை சுதந்திரிக்கும்படியாகும். சந்ததி ஆசீர்வதிக்கிறமல்ல, பெருக்கத்தை மாத்தமல்ல, நாம வசிக்கிற, நாம இருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆசீர்வாதம் என்பது பல விதத்துல இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு 1000 மடங்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நம் முற்பிதாக்களின் தேவன் நம்மளை தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இதே ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட 13ஆம் அதிகாரம் 17 படிங்க. தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் எல்லா விதத்திலையும் நாம வசிக்கிறதான, நாம இருக்கிறதான எல்லா இடத்திலும் சுதந்திரிக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தை, ஒரு சந்ததி பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இது மாத்திரமல்ல, நம்முடைய கையின் பிரயாசத்தினுடைய பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இது மாத்திரமல்ல, ஆபிரகாம் மாத்திரமல்ல, யாக்கோபு யோசேப்பை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். 49 நினைக்கிறேன், 25 படிங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள், வானத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு, பூமியில இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கீழே ஆழத்துல இருந்து வர்றதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கற்ப பிறப்புல உண்டான ஆசீர்வாதத்தையும் தீர்க்கிறாரு, தடைகளை உடைக்கிறாரு. எந்த ரூபத்திலேயாவது ஒரு மனிதனை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான, தெய்வமா ஏற்றுக்கொண்டதான ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு, வைராக்கியமா இருக்கிறார். எப்படியாவது இந்த மகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறார். உயர வானத்திலும் உண்டான ஆசீர்வாதம் ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம சிந்திக்க போறோம். நம்ம இந்த உயர வானத்தில இருந்ததான உண்டாகும் ஆசீர்வாதத்துல நம்ம எப்படி 1000 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம் என்பதான் இன்றைக்கு காலையில ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், வானத்திலிருந்து தருகிறார். எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ரொம்ப பிரியமா இருக்காரு, அல்ல வைராக்கியமா இருக்காரு. வானத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி நான் சொல்றதான ஒரே ஒரு காரியம் தான், ரொம்ப சிம்பிளா. இதை கணக்கு பாடம் படிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை இருக்கு? ஃபார்முலா தேவை இருக்கு, அப்படிதானே? எப்பேற்பட்ட நீங்க கணக்கை அதை கரெக்டா நீ சொல்யூஷன் பண்ணி கரெக்டா நீங்க விடை கொண்டாடணும், ஆன்சர் கொண்டாடணும்னா அதுக்கு ஃபார்முலா, தமிழ்ல சூத்திரம்னு சொல்லுவாங்க நான் படிக்கும்போது.
அதை நீங்க படிச்சா தான் கரெக்டா கணக்குக்கு விடை கிடைக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளும் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உயரும் போதோ அப்பதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உயரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கணும். இது நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்ல, இயேசுவை மனசார கும்பிடுறோம்ல, இருதயத்துல வச்சிருக்கோம்ல, போதாது, முடிஞ்சா காணிக்க கொடுக்கும்ல, போதும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல பிரியமானவர்களே. நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க ஏறும் போதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஏறும். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கா, தேவனுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எவைகள்லாம் கொடுக்கப்படும், எல்லா உணவும் உட உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏறும் போதோ அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தானாய் கிடைக்கும். தானா வந்து கிடைக்கும். அதெல்லாம் போய் நீங்க ஜெபம் பண்ணி கேட்கவே தேவையில்ல, ஜெப பாயிண்ட் சொல்லவே தேவையில்ல, தானா உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய காரியத்தை. அப்ப ஆண்டவருடைய காரியத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? கிருபை இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த கிருபை கண்ணுக்கு தெரியாது, அந்த கிருபை கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனா அது மிக பெரிதான ஆசீர்வாதம். இரக்கம் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தயவு, ஈவு, அப்புறம் உருக்கம், மனதுருக்கம், மன்னிப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஞானம், ஞானம் ஒரு மிக பிரதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஞானம் மிக பிரதான ஆசீர்வாதம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் பிரச்சனைகள், ஞானத்துல குறைவா இருக்கனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம எந்த நேரத்துல எதை யூஸ் பண்ணணும், கரெக்டா எதுல வைக்கணும், எதை பேசணும், என்ன பண்ணணுங்கிற விவரம் தெரியாம தான் எதையாவது பண்ணி செஞ்சு நம்ம தோத்து போயிடும். ஞானம் ஒரு மிக பிரதான ஆசிரம். நம்ம ஆசீர்வாதம். பலன், ஆவிக்குரிய பலன் ஒரு ஆசீர்வாதம். அபிஷேகம் மிக பெரிதான ஆசீர்வாதம் நமக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வெளிச்சம், நம்மளை கண்டு ஒரு பிசாசு நம்மளை கண்டு நம்மகிட்ட போராடுது அப்படின்னு சொன்னால், ஒரு விக்கிரமோ, ஒரு சர்ப்பமோ, ஒரு மந்திரத்தின் ஆவியோ, ஒரு செத்தாவியோ, ஒரு சாபத்தின் ஆவியோ நம்மளோடு கூட போராடுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்மள வெளிச்சத்தை பார்த்து போராடு. அல்லேலூயா. மற்றவங்கிட்ட போராடுறதே கிடையாது. வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அழகா எதை வச்சுனாலும் பார்த்துக்கிடுவாங்க, எதை வச்சுனாலும் அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிடுவோம். பிசாசு கரெக்டா பார்த்துக்கணும் நம்மளுடைய சூழ்நிலை. ஆனா நமக்கு அது நம்ம அதை உணர்றது கிடையாது. நீங்க அந்த வெளிச்சம் என்னங்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு தன்ன திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் செய்து அழகா செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் என்பது நமக்குரிதான வெளிச்சம். நம்மளுடைய திட்டத்தை பார்த்த உடனே பிசாசு போராடுது. அல்லேலூயா. அது ஒரு பெரிதான ஆசீர்வாதம். ரட்சிப்பு மிக பெரிதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுறது மிக பிரதான. வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், இப்படி நிறைய இருக்கு. நீதியின் வஸ்திரம், ராஜாக்களின் வஸ்திரம் இருக்கு. இப்படி இந்த வஸ்திரம் ஆவிக்குரிய இதுல வருது. ஆவின் கனிகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல மகிமை, ஆண்டோடைய மகிமை, அந்த பிரசன்ஸ், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. கடைசியா உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் நிறைக்க போகிறார். இத்தனை ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போது இருக்குதே பார்க்கணும், இப்போது கொஞ்சம் தான், நீங்க உண்மைதான். இப்போது நீங்க கம்மி, 1% தான், ஒண்ணுதான். மகிமைனா ஒண்ணு, வஸ்திரம்னா ஒண்ணு,
நீங்க இதே இதைத்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல 1000 மடங்காய் மாற போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். முதலாவது என்ன பண்றான்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால நம்மளே ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல மிக பெரிதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மட்டும் நமக்கு இல்லைன்னு வைங்களேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு வைங்களேன், நம்ம மீட்கப்பட முடியாது. ஆண்டவர் வருகையில நம்ம பறந்து போக முடியாது. குறிப்பா 1000 வருட அரசாட்சியில நாம ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் பெருக செய்ய போறாரு. இதை நம்ம எப்படி இந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி நம்ம செய்ய போறோங்கிறத, ஆளுகை செய்ய போறோம், எப்படி நம்ம 1000 மடங்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம இன்றைக்கு இந்த பூமியில சத்தியத்தை கேட்டு 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 பாரங்கள் அனைத்தும், பாரங்கள் நல்லா கவனிச்சுக்காங்க, பாரங்கள், உலக பாரங்கள் அனைத்தையும் நம்ம களைஞ்சு போட்டு 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 சத்தியத்தை கேட்டு 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 விடுதலாகி நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை லகுவாக்க வேண்டும். அல்லேலூயா. லகுவாக்க வேண்டும். அப்படி லகுவாக்கி, அந்த லகுவாக்குறது தான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தேவைப்படுது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால நம்ம என்ன செய்யணும்? அப்படி லகுவாக்கி போகும்போது ஆண்டவர் வருகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா வருவார். அப்படியே ரகசிய வருகையில வருவார். ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கப்படும், எக்கால சத்தம் கேட்கப்படும், ஆவியும் மனவாட்டியும் வா வா அப்படிம்பாரு. இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கும். அவ்வளவுதான், ஒரு செகண்ட். ஆவியும் மனவாட்டியும் வா வா அப்படின்னா அப்படி செகண்ட்ல வரும். அப்ப நம்ம பறந்து போனோம். நீங்க உங்க காது ஆண்டவர் பேசு அந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க போய் பக்கத்து வீட்டுல உள்ள சத்தத்துக்கு காதிலே நின்றக்கூடாது. என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி உங்க காது சத்தம் அங்க போயிடக்கூடாது. புரியுதா? ஊர்கதையில கேட்கறதுக்கு உங்க காது போயிடக்கூடாது. புரியுதா? வேற செய்திகள் கேட்கறதுக்கு உங்க காது போயிடக்கூடாது. இந்த செய்திகள் நீங்க ரொம்ப செய்தி கேட்கும்போது நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். உலக காரியங்கள், விளையாட்டுகள், ஜோக்கு, ரீல்ஸு இதெல்லாத்தையும் கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். மெய் மறந்து போயிடுவோம். அப்ப ஆண்டவர் அங்கே வந்துட்டு ஆவியும் மனவாட்டி வாப்பா அப்படின்னா என்ன செய்வான்? சும்மா இருக்கியா? முக்கியமா நான் பார்த்துட்டு இருக்கேன், யாரையா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். எப்போதுமே உங்க காது ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். அந்நிய வாயிட்ட மட்டும் உங்க காதை கொடுத்துடவே கூடாது. நீங்க மற்றவங்களுடைய மனிதனுடைய சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்துக்கு உங்க காதை கேளுங்க. சத்தியத்தை அதுக்காக இங்கேயும் கேட்க விட்டுறாதீங்க, சத்தியத்தை கேளுங்க. ஆவிக்குரியவங்களுடைய சத்தத்தை கேளுங்க. மற்றபடி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்க காதை கொடுத்தீங்கன்னா அந்த சத்தம் தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ள இருக்கும், ஏறும். அந்த சத்தம் தான் புரியுதா? அந்த சத்தம் தான் உங்களுக்கு ஏறும். இங்க ஆண்டவர் ஆவியும் மனவாட்டியும் வான்னு கூப்பிடுவாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க சொன்ன தட்டெல்லாம் நீங்க கேட்டு எடுத்து வந்தும் அந்த கடைசி நிமிஷத்துல விட்டுட்டீங்கன்னா வேஸ்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரர். இப்போ ஆண்டவர் வருகைக்கு நம்ம ரெடி ஆயிட்டு ஆண்டவர் போற மேல போறோம். நம்ம போகும்போது கீழே இந்த பூமியில 7 வருஷம் அரசாட்சி நமக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், 7 வருஷம் அரசாட்சி இங்க அந்திகிறிஸ்து மூலயமா நடக்கும். அல்லேலூயா. முதல்ல 3 வருஷம் வந்து நம்ம மனிதர்களுக்கு உபத்திர காலமா இருக்கும். அதுக்கு 3 வருஷம் மகா உபத்திர காலமாய் யூதர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா.
7 வருஷம் அரசாட்சி நடக்கும். அந்த 7 வருஷ கேப்ல இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இன்னைக்கு பாடுபட்டதான, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டனா, ஆண்டவருக்காக இழந்து போனதான எல்லாத்துக்கும் பிரதிபலனை இயேசு கிறிஸ்து அந்த 7 வருஷத்துல நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் முடிவுல என்ன செய்வோம் தெரியுமா? 7 வருஷம் முடிவுல என்ன செய்வோம் தெரியுமா? நாமளும் இயேசு கிறிஸ்துவும் அப்படியே பரலோகத்துல இருந்து அப்படியே இந்த பூமியில ஒளிவு மலைங்கிற மலையில வந்து இறங்குவோம். ஒளிவு மலையில வந்து இறங்குவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, ஒளிவு மலையில நீ எப்படி எடுத்துக்கொண்டீரோ அதே மாதிரி ஆண்டவர் திரும்ப வருவார் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி இந்த ஒளிவு மலையில வந்து இறங்கிடுவார். இறங்கின உடனே ஒரு யுத்தம் நடக்கும். இறங்கின உடனே இந்த சாத்தானும் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யுத்தம் நடக்கும். அதுக்கு பேர் தான் என்ன யுத்தம்? அர்மதகான் யுத்தம். ஏன்னா அந்த யுத்தம் நடக்கும், பயங்கரமான யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல நாம இயேசு கிறிஸ்து நாமளும் என்ன செய்ய போறோம்? ஜெயிக்க போறோம். அந்த ஜெயிச்ச உடனே பிசாசை, உலகமெங்கும் இருக்குதான எல்லா பிசாசை எடுத்து 1000 வருஷம் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு இடத்த சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 வருஷம் சங்கிலியில வச்சு கட்டி வச்சிருவாரு. அந்த கெட்டின நாட்கள் இருந்து 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவும் நாமளும் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு யார ஆளுகை பண்ண போறோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படியா? கேள்வி இருக்கா? அதுதான் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல, ஒரு கோத்திரத்துல 12,000 பேர், ஒரு கோத்திரத்துல 12,000 பேர் எடுத்து அதுல 1,44,000 பேர் ஆண்டவர் பிரித்து எடுப்பாரு. அந்த உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு தனி முத்திரை கொடுத்து பாதுகாத்து அவங்கள கொண்டாடுவாரு. அவங்களதான் இந்த நாட்கள்ல 1000 வருஷ அரசாட்சியில நம்ம ஆளுகை செய்ய போறோம். அந்த நாட்கள்ல அவங்க தான் என்ன செய்ய போறாங்க? பழுகி பெருக போறாங்க, பெருகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு துக்கம் கிடையாது, மரணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க பாட்டு 1000 வருஷம்னால வாழ்ந்துட்டே இருப்பாங்க, பழுகி பெருகிட்டே இருப்பாங்க. பூமி அப்படியே நிறைச்சிருவாங்க. ஏன்னா பூமியில உள்ள எல்லாமே முடிஞ்சிருக்கும். பூமியில உள்ள எல்லா சந்ததியும் முடிவுக்கு வந்துடும். நாம ஆண்டவரால முத்திரை போடாத ஜனம் நாம வந்து எங்க போயிருவோம்? பல்லவத்துக்கு போயிருவோம். நாம தான் அரசாள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் சில நாட்கள் பிசாசை திறந்து விடுவாரு, அந்த சங்கிலியை திறந்து விடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் இருக்கு, கோகேன் மாகோகேன்னு ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் முடிந்த பிறகு நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல கடைசியா உள்ள நியாய தீர்ப்பு, பல்லவத்துக்கு போறவங்க நரகத்துக்கு போறவங்க எல்லாரும், அதாவது இந்த பூமியில பிறந்து வளர்ந்தவங்க எல்லா இடமும் அவங்க ஒப்புவிக்கப்படும். அந்த ஒப்புவிப்புல அதுக்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் நியமித்து முடிப்பார். அதுக்கப்புறம் யுக யுகமாக பிசாசு எங்க வருவான்? யுக யுகமாக எங்க வருவான்? நரகத்து பெறுவான். நாம என்ன போறோம்? யுக யுகமாக ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த 1000 வருஷம் அரசாட்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? துக்கமே கிடையாதுங்க, துக்கமே கிடையாதுங்க. நீங்க நினைச்சா எங்க போனாலும் போகலாம், போய் நீங்க பாட்டு சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், போகலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம 5 சென்ட்ல ஒரு வீடு கட்டி வச்சிருப்போம், அதுல 2 மரத்தை வச்சிருப்பான், யாரும் கிட்ட வராதபடிக்கு பெரிய கேமராலாம் வச்சு பெரிய காம்பவுண்ட் போட்டு ரெடியா இருப்போம், யாரும் எடுத்து தின்றக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. எப்படி வேணாலும் யார் வேணாலும் சாப்பிடணும். அவனுக்கு இதே கிடையாதுங்க, பயமே கிடையாது. ஆசீர்வாதம்னா அப்படி ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் முன்னமே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் முன்னமே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். இந்த 1000 வருஷ அரசாட்சியில பூமியில எப்படி நம்ம ஆளணும் அப்படிங்கிறது, எப்படி வாழணுங்கிறது ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செஞ்சான்?
அவன் என்ன செஞ்சான்? கீழே நீக்கி பார்த்து என்ன செஞ்சான்? எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான். அவனுக்கு ஆண்டவர் சொன்னதான காரியம் அதான். நீ பழுகி பெருகி ஆண்டவர் பூமியை நிரப்புக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவை இழந்ததுனால இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு ஆளுகை செய்வதற்காக நம்ம வந்திருக்கோம். அன்னைக்கு ஆதாம் இழந்ததான அதே ஆசீர்வாதத்தை நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துடன் ஏசாயா புத்தகம் 11, 6, 7, 8. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தெரியும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் குச்சிலே தன் கையை வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதை நீங்க பாத்தீங்கன்னா, ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்குமா, புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கூடமா. இன்னைக்கு இந்த பூமியில அப்படி நடக்குமா? அது வாய்ப்பு இருக்கா? இல்லையே. ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யுமா? விரியன் பாம்பை என்ன செய்யுமா? வச்சு விளையாடுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, 1000 வருஷம் துக்கம் கிடையாது, கதற கிடையாது, துரோகம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, ஏமாற்றுறது கிடையாது, கடன் பிரச்சனை ஏண்டா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சிக்கிறது அழுகை கிடையாது. அல்லேலூயா. அது நீதி நேர்மையில ஒரு கெடுதலும் கிடையாது, நெகட்டிவான எந்த செயலும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. ஒரே சந்தோஷமா அவங்க வாட்டு நினைச்சா சாப்பிட இருக்க, சந்ததியை பெருக்க, இதே வேலை தான் அவங்களுக்கு வேலை. நாம அவங்கள ஆளுகை செய்ய போறோம். பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனே சகோதரி, ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு போஸ்டிங் எடுக்கணும்னா, ஒரு அரசியல் கட்சியில போஸ்டிங் பண்ணா எவ்வளவு பாடுபட வேண்டியது தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னா உயர் பதவியில ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? லேசில் போக முடியுமா? போக முடியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம அரசாலை செய்யப்படுறோம். அரசாலை செய்வோம். நீங்க வெளிப்படுத்தல் 20:4 எடுங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில இரத்த சாட்சியாய் மரித்தவங்களும், நெத்திலும் வலதுகையிலும் முத்திரை போடாதவங்களும் என்ன செய்யலாம்? நம்ம எல்லாரும் கண்டிப்பா போயிடுவோம். நாம கண்டிப்பா ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு மேலவரம் பகுதிக்கு ஆளுகை செய்யறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? மேலவரம் பகுதிக்கு. அடுத்து தென்காசிக்கு ஆளுகை பண்ணுவோம். தென்காசி மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகமெங்கும் ஆளுகை செய்வதற்கு நம்மளைதான் நியமிச்சிருக்காரு. ஆளுகை என்பது ஆண்டவர் கொடுத்ததான வரமும். பிரியமான சகோதரனே சகோதரி, நாம் ஆளுகை செய்வதற்காக பிறந்தவர்கள். நம்ம ஒருத்தங்கிட்ட போய் அடிமையா இருந்து வாழ்வதற்காக நம்ம பிறப்பிக்க அழைக்கப்படலை. நான் ஒருத்தன்ட்ட போய் அடிமையாய் கீழே வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு சொன்ன வச்சு கேட்டுட்டு அடிமையா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்து ஆளுகை செய்யும். எல்லா விதத்திலும் குடும்பத்துல ஆளுகை செய்யலாம், சபையில ஆளுகை செய்யலாம்,
நம்ம இருக்கிற வசிக்கிற இடத்துல ஆளுகை செய்யலாம், எல்லா விதத்திலும் ஆளுகை சரி. அநேகர் இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆளுகை தந்தாலும், ஆளுகை பவர் நம்மகிட்ட கொடுத்தாலும், இல்லை நான் அடிமையா தான் இருப்பேன், நான் அடிமையா தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். ஆளுகை நீங்க உங்களுக்குரிய ஆளுகை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட உட்கார்ந்து பேசினாலும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் யாருக்காவது ஒருத்தங்க அடிமையா தான் இருப்பேன். அப்படிதான் அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளே ஆளுகை செய்பவர்கள். நீங்க இந்த பூமியிலேயே நீங்க ஆளுகை செய்ய பயப்படலன்னா, நீங்க ஆரம்பிக்கலன்னா, நீங்க ஆளுகை செய்ய கற்றுக் கொடுக்கலன்னா, நீங்க கற்றுக்கொள்ளலன்னா, நீங்க பரலோகத்துல போய் ஆண்டவருடைய வருகையில வந்து இயேசுவோடு கூட நீங்க எப்படி ஆளுகை செய்ய முடியும்? இந்தாப்பா இந்த தமிழ்நாடு உன் கையில வச்சுக்க, நீ 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 ஆட்சி நடத்த அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஆட்சி நடத்துவீங்க? அங்க உள்ள ஜனங்களை நீங்க எப்படி நடத்துவீங்க? உங்களுக்கு இருக்கிறதான உங்க குடும்பத்தை 4 பேரை வச்சு உங்களால சரியா நடத்தல அப்படின்னா, 4 பேரை வச்சு உங்களால நடத்தல அப்படின்னு சொன்னா, ஆண்டவுடைய ஆளுகை நாளைக்கே கூட மேல வரத்தை கொடுக்குறோம்னு சொன்னா, இந்த மேலத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 1 லட்சம் பேர் இருப்பாங்க. 1 லட்சம் பேரை நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன எப்படி நீங்க ஆளுகை பண்ண போறீங்க? அன்னைக்கு நீங்க தான் இயேசுவோடு கூட அரசாள போறீங்க. இயேசுவோடு கூட அரசாள போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவரோடு கூட நான் ஆள போகிறேங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருந்தே இருந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆள போகிறேன், நான் ஆளுகைக்காக பிறந்தேன், நான் ஆளுகைக்காக, இயேசுவோடு கூட ஆளுகிறதுக்காக, மற்ற ஆளுகைக்காக நான் சொல்லல. சில பேர் ஜாதிகளை வச்சு சொல்லுவாங்க நாங்க ஆள பிறந்தவங்கன்னு. நான் அப்படி நான் சொல்ல வரல. நான் இயேசுவோடு கூட ஆள பிறந்தேன். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, இயேசு அரசாளும் போது நாமளும் அரசாளுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. நாம தான் அந்த ஆள். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா பாருங்க. ஆளுகை செய்யும்படியாக ஒரு தேசத்தை, இன்றைக்கே நீங்க தேசத்தை சுதந்திரிக்கலன்னா, இன்றைக்கே நீங்க இருக்கிற ஊரை சுதந்திரிக்கல அப்படின்னா, இன்றைக்கே நீங்க இருக்கிற பட்டணத்தை நீங்க சுதந்திரிக்கல அப்படின்னு சொன்னால், 1000 வருட அரசாட்சியில எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும்? ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார், சந்ததிகளை பெருக வைக்கிறார். நீங்க வழி நடத்தும்படியாக ஒரு மனிதனை, ஒரு ஜனங்களை நீங்கள் ஆளுகை செய்யும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். 1000 மடங்கு ஆசீர்வாதம். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியம், நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய காரியம். 1000 வருஷம் அரசாட்சியில் நீங்க கற்பனை கூட எட்டாத ஒரு காரியம். நீங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த 1000 வருஷம் அரசாட்சியில அப்படியே தியானிச்சுட்டு படுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு எந்த சந்தோஷம். 1000 வருஷம் அரசாட்சியில ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு மேன்மையை வைக்கிறார் பாருங்க. எவ்வளவு அரசாட்சி. இன்னைக்கு அற்பமும் தூசியுமான மனிதர்கள் நாம, ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருக்கும், படிப்பறிவுள்ளா இருக்கும். நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் செய்கிறார். அவங்க வேற ரேஷியோ எல்லாம் கொடுக்கவே இல்லை, வேற ரேஷியோ எல்லாம் கொடுக்கல. இன்னும் படிச்சுட்டு வரணும், ஐஏஎஸ் படிச்சுக்கணும், ஐபிஎஸ் படிச்சுக்கணும், நீ இந்த படிச்சுக்கணும், இந்த படிச்சிருக்கணும், அப்பனாதான்ப்பா உனக்கு போஸ்டிங் சொல்ல. இன்னைக்கு அரசாங்கம் அப்படி போடும், நீ இந்த படிச்சாதான் இந்த வேலை சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. ஒன்னே ஒண்ணு, என் வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கோ, முத்திரை மட்டும் போடாம இருந்துரு, முத்திரை மட்டும் போடாம இருந்துரு, நீ வந்துடலாம், நீ தாராளமா வந்துடலாம். 1000 வருஷம் அரசாட்சியில நான் உன்னுடைய பிரதிபலனுக்கு ஏற்றவாறு உனக்கு என்ன செய்வேன்? தேசத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதான மிக பிரதான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நிறைய இருக்காங்க. இயேசு கிறிஸ்து போறீங்க, என்னங்க இயேசு கிறிஸ்து போறீங்க, என்னங்க கொடுக்காங்க? இயேசு கிறிஸ்து போய் என்னங்க பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க? 1000 வருஷ அரசாட்சியில என்னைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி கொடுக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில
ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளதான் ஆண்டவர் ராஜாக்களாய் மாற்றுகிறார். அவர் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. இதே பூமியில நான் வசித்த இதே பூமியில நான் திரும்ப வருவேன். 1000 வருஷம் அரசாட்சி செய்வேன். நான் இன்னைக்கு எழும்பி பல்லவத்துக்கு போறதோடு பல்லவத்துக்கு யாருக்கு என் கண்ணுக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. நான் இதே பூமிக்கு வருவேன். நான் வசித்த இடத்துக்கு நான் வருவேன். நான் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கப்பட்டிருக்கார். அதுதான் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். இப்போது இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அதுதான் பிரியமானவர்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளதான் ராஜாக்களும் ஆசாரியருமா ஆண்டவர் மாற்றுகிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் நீங்க அந்தகாரத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அழைத்து வந்த தேவன், அந்த இருள இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் நம்மளதான் பார்த்து சொன்னார் ராஜாக்களும் ஆசாரியம். நீ எடுத்துக்கிட்டீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனம் பண்ணி போதும். பரிசுத்தவான்கள் உலகத்தின் நியாய தீர்ப்பாக என்று அறியீர்களா? பரிசுத்தவான்கள் யாரு? நாம தான் அந்த பரிசுத்தவான்கள். நாம எல்லாரும் இருக்கிறதா நாம தான் அந்த பரிசுத்தவான்கள். நாம உலகத்தை நியாய தீர்ப்பம் என்று அறியீர்களா? பரிசுத்த பவுல் தெளிவா சொல்றார். நாம தான் எல்லாமே செய்ய போறோம். உலகத்தை ஆளுகை செய்ய போறோம். நியாய தீர்ப்பையும் கொடுக்க போறோம். ஆண்டவர் இதை விட பெரிய என்ன ஆசீர்வாதம் நமக்கு என்ன தேவை இருக்கு? இந்த பூமியில நமக்கு உண்டான எல்லா தேவைகளும் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த பூமியில இருக்கிறதான எல்லா தேவைகளும் நமக்கு செய்யறாரு. இது போக பரலோக ஆசீர்வாதத்தையும் தருகிறார். நம்ம ஆளுகை செய்ய முடியாது. 1000 வருஷம் அரசாட்சியிலே ஆளுகை செய்ய முடியாது. தேவன் ஒரு மிக பிரதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. ஏசிட்ட போய் என்னங்க கண்டீங்க? காரணம், இந்த பூமியில உள்ளதையே பார்த்து இந்த கோழி பாருங்க. இந்த கோழி பார்த்திருக்கீங்களா? கோழியை பார்த்திருக்கீங்களா இல்லையா? கோழியை பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது மேல அப்படி பார்த்துருக்கீங்களா? மேல அப்படி பார்த்துருக்கீங்களா? மேல பார்த்துருக்கீங்களா? அது கீழே மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி என்னைக்காவது அந்த வாய் மூடுமான்னு பாருங்க. அந்த கோழி வாய் மூடுமா? கொத்திக்கிட்டே இருக்கும் கீழே, என்னத்தையா நோட்டிக்கிட்டே இருக்கும். என்னங்க, கோழி எல்லாரும் தெரிஞ்சுக்கல. ஒருவேளை இந்த சந்தேகி தெரியாம இருக்கா? கோழி தெரியா? நீ அப்படி இல்லைன்னா 10 ரூபாய்க்கு இந்த குஞ்சு சிவப்பு கலர் குஞ்சு எல்லாம் கோழி குஞ்சு இருக்கு, 2 நாள் உங்க வீட்டுல வச்சு விளையாண்டு பாருங்க. 10 ரூபாய்க்கு கலர் கோழி கொடுக்குறாங்க. வீட்டுல 2 கோழி குஞ்சு வாங்கி அது விளையாட பாருங்க. அப்படி கீழே ஒரு நிமிஷம் கூட, வேற ஒண்ணும் இல்லை, நான் என் பேரனுக்கு வாங்கி கொடுத்தேன். பேரன் வாங்கி கொடுத்ததில்ல, நான் பார்த்தேன். அந்த கோழியை பாருங்க, ஒரு நிமிஷம் கூட கொத்திக்கிட்டே இருக்கு, கிளறிக்கிட்டே இருக்கு. கோழி மாதிரி ஆயிரம். எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ளேயே என்ன சாப்பிட்றது, என்ன செய்யறது, என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படியே வீட்டுக்கு இது கீழே உள்ள காரியத்தை, இந்த பூமிக்குரிய காரியத்திலேயே கோழி மாதிரி. அந்த கோழியை நான் பார்த்துட்டு எந்நேரமும் அப்படிதான் இருக்கு. எந்நேரமும் நான் தூணு வர எப்படின்னு தெரியல, ஆனா நான் பார்க்கும்போது எந்நேரமும் கொத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஆயிராது. தயவு செய்து இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு என்ன அடுத்து என்ன பண்றது, இது பண்றது இப்படியே தேடிட்டு இருக்காங்க. தயவு செய்து மேல பாருங்க. மேல இயேசு கிறிஸ்து இருக்காரு, பரலோகம் இருக்கு. இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி பாருங்க. இதை பார்த்தாதான் நம்ம மேலோக்கி போகணும். அங்க போறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது என்ன?
நம்ம சுபாவம் என்ன, நம்ம பேச்சு என்ன, நம்ம செயல் என்ன, நம்ம கண் என்ன, நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு மேலே பார்த்தா தான் தெரியும். புரியுதா? அப்போ கீழே நோக்கி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே என்ன இருக்கும்? இந்த பூமி அசுத்தம் நிறைஞ்சது. இந்த பூமியை பார்த்துட்டே இருந்தீங்க, அது என்டர்டெயின்மாவே இருக்கும், அப்படியே சும்மா அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா என்ன? சாக்கடை, அசிங்கம், அசுத்தம் போயிடும். தயவு செய்து நீங்கள் மேலோக்கி பார்க்குமாறு அன்பாய் வேண்டுகிறேன். பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் அழைச்சிக்கிறார். அந்த ஆளுகை கூட 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட என்ன ஆளுகை செய்யறதான திறமை என்ன இருக்கும்? அந்த பூமியில என்ன செய்ய ஆளுகை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? ஆளுகைன்னா என்னங்க? ஆளுகை உங்க பிள்ளைகளை கீழ்ப்படுத்தி வைக்கிறது ஆளுகை தான். உங்க மனைவிமார்களை கீழ்ப்படுத்தி வைக்கிறதுக்கோ அல்லனா மனைவிமார்கள் கணவர்களை கைக்குள்ள வைக்கிறதுக்கோ ஆளுகை தான். வேற ஒண்ணும் இல்லை. குடும்ப உறுப்பினர்களை ஒருவர் நமக்கு சமாதானமாய் கொண்டு வருவோம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நடத்துவோம், நம்ம சந்தோஷமா இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், நம்ம செய்வோம் அப்படிங்கிறதாங்க ஆளுகை. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஆளுகை. அதை விட்டாச்சுன்னா சபையில சில பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த பொறுப்புல ஆளுகை செய்யணும், அவ்வளவுதான். அதுல அந்த சொன்ன பொறுப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்து அதே ஆளுகை செய்யணும். அதை விட்டுட்டோம்னா என்ன? அது வேலை பார்க்குற இடம், அதுல ஒரு ஆளுகை. அப்படிதான் நம்ம காண்கின்ற ஒரு மனிதன்கிட்ட போய் நாம அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நாம ஆளுகை செய்றவர்களாய் காணப்படும். அது நம்ம மாம்ச பலத்துல ஆளுகை செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம இந்த கூட்டத்துக்கு முடிவு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக செய்கிற தேவன், நமக்கு சுதந்திரிக்க செய்கிறார். தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் செய்கிறார், நம்ம சுதந்திரிக்க செய்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்துல மெயினான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல உயிர்த்தந்த வல்லமை மிக பிரதான ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம வருகையில திரும்ப மீண்டும் இயேசுவோடு கூட வந்து 1000 வருடம் இயேசுவோடு கூட அரசாட்சி செய்யும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பெரிய காத்தாண்ட செய்கிறார். இதுக்கு 2 காரியம் செய்யணும். இதுக்கு என்ன செய்யணும்? 2 காரியம் பண்ணணும். ஒன்று என்ன செய்யணும்னா, நீங்க உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்க திரும்பி பிரயாணம் புறப்பட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த 1000 வருஷ அரசாட்சியில நாம பங்கெடுக்கணும், ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துலயே அமுங்கி இருந்தது போதும். நீங்க என்ன செய்யணும்? எந்திரிச்சு புறப்படும். அல்லேலூயா, எந்திரிச்சு புறப்படணும். நீ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை தோறும் மட்டும் வந்தீங்கன்னா அடுத்த பகுதிக்கு நீங்க போகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க அடுத்த பகுதிக்கு போகணும். காலையில வேதம் வாசிக்கிறீங்க, சாயந்தரம் வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பண்றீங்க அப்படின்னா அடுத்த பகுதிக்கு போகணும். இந்த வேதத்தை நம்ம எதுக்கு வாசிக்கிறோங்கிறத ஆராயணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க அடுத்த பகுதிக்கு நீங்க செல்ல வேண்டும். அடுத்த பகுதிக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தோடு, பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற இந்த பகுதியோடு இங்கேயே நான் இருக்கேங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே ஊர்ல இருந்துக்கிறேன், இப்படியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அடுத்த பகுதி ஆசீர்வாதம் என்ன? அடுத்த ஆசீர்வாதம் என்ன
அப்படி யோசிச்சு நீங்க என்ன செய்யணும்? அதான் மோசே சொன்னா, நீ கானான் தேசத்துக்கு போகணும். கானான் தேசம்னா இப்போ பரலோகம். நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க புறப்படும். நிறைய பேர் இந்த இடத்துல இதே ரொட்டீன் ஒர்க்கா வச்சிருக்காங்க. நான் யாரையும் குற்றப்படுத்துறக்கா சொல்ல. இந்த செக்கு மாடு சொல்லுவாங்கல்ல, செக்க ஆட்டுறவங்கள என்ன ஆட்டுவாங்கல்ல, என்ன ஆட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கேன். இப்போலாம் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அதில் ஒரு மாடை கட்டி விடுவாங்க. அது என்னச்சுன்னா அப்படி சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆயிராம நமக்குன்னு எதுக்காக நம்ம வந்திருக்கோம், எதுக்காக நமக்கு படைக்கப்பட்டிருக்கோம், ஏன் நம்ம இந்த பூமியிலேருந்து மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கோம். நம்ம குணத்துக்கு ஏற்றதான ஆண்டவர் யாரு? எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க அடுத்த பகுதிக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடுத்த பகுதிக்கு போயிடணும். வேத வாசிக்கிறதுல நீங்க அடுத்த பகுதிக்கு போயிடணும். ஜெபிக்கிறதுல அடுத்த பகுதிக்கு போயிடணும். ஊழியத்துல அடுத்த பகுதிக்கு நீங்க போயிடணும். மகிமைப்படுத்துறதுல அடுத்த பகுதி போகணும். வேலையில அடுத்த பகுதிக்கு போயிடணும். படிப்புல அடுத்த பகுதிக்கு போயிடணும். தொழில, குடும்ப உறவுல, பிசாசு எதுக்குறதுல, சும்மாவே பிசாசு எதுக்கல, ஏசு நாமத்துப்பா இதையே மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நிறைய இருக்கு. அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லித்தரேன். நீங்க படிக்கணும் அப்படின்னு படிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? +2 முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? +2 முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போகணும். காலேஜில் என்ன பண்ணணும்? எந்த கோர்ஸ் எடுக்கணும்? அப்படித்தானே? தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? தேடாம +2 முடிச்சவொடனே ஏதோ ஒரு காலேஜுக்குள்ள போய் ஏதாவது கொடுங்கப்பா சாமி அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு முன்னால 100 தடவை நீங்க பார்ப்பீங்க. 100 தடவை. நான் ஒரு சகோதரன், அவர் படிப்புல ரொம்ப கம்மி. அவர் பிள்ளைகளை படிக்க வச்சிட்டார், நல்லா படிக்க வச்சிட்டார். இந்த இதில் பார்க்கும்போது 583, 600 மார்க்கில் 600 மார்க்குக்கு 583. நான் உடனே கூப்பிட்டு, பரவாயில்ல நம்ம தான் தெளிவாக இருக்கோம்ல, நம்ம தான் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பிரதர், நல்லா பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நீங்கள் இந்த கோர்ஸுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், நீங்கள் இதெல்லாம் அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்லாம் போடணும் எல்லாமே அப்படின்னு நான் அடுத்தடுத்த பகுதிக்கு ரேஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவர் புள்ளி விவரத்தை நிமிஷத்தில் வச்சிருக்காரு. இந்த காலேஜ் தான் கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அநேகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்க. காலேஜ் கொண்டு செலக்ட் பண்ணார். ஆனால் அவர் படிப்பறிவே இல்லாத, அந்த காலேஜ் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ், அதை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1 காலேஜ் அது. நம்பர் 1 காலேஜ் அது. இன்ஜினியரிங்ல நம்பர் 1 காலேஜ். நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஞானம் கம்மியா இருக்குன்னு மட்டும் யாரையும் நினைச்சிடாதீங்க. தான் பிள்ளைக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானம் எங்கனாலும் பிடிச்சிட்டு ஓடியாந்துரும். வந்துருமா? வருமா வராதா? படிக்க வைக்கீங்களா, டியூஷன் வைக்கீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா, அப்படி பார்த்து அங்க போவோம், இங்க பக்கம் ஆளை பக்கம் இதை பக்கம் போயிருங்களா? அதே மாதிரிதான் நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பிரயாசப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடுத்த பகுதிக்கு போனோம். நீங்க வெறுமனையா உட்காந்துட்டு, நாங்க கூட அந்த இதுல ஒரு வீடியோல கூட சிஸ்டர்ஸ் கூட சொல்லிப்பாங்க, நீங்க வாக்கு தத்தத்தை மட்டும் டெய்லி வாக்கு தத்தத்தை மட்டும் பார்த்துட்டு போற மக்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க பாருங்க, வாக்கு தத்தத்தை மட்டும் எத்தனை காலம் தான் வாக்கு தத்தத்தை பார்த்துட்டு இருப்பீங்க? உங்களை குறித்தான நோக்கம், செயல்கள் ஏகப்பட்டது இருக்கு. அப்ப அது யார் செய்வான்? உங்களை எல்லாமே யாரை கொண்டு ஆரம்ப செய்ய போறாரு? உங்களை வச்சுதான் செய்வாரு. அப்ப நீங்க அதுக்கு இடம் கொடுக்கணும். நீங்க அடுத்த பகுதிக்கு போகணும்.
ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதிக்கணும் இதே ஒப்பாரியே வச்சிடாங்க தயவு செய்து. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களை. அதுக்காக அழைச்சிருக்காரு, கண்டிப்பா செய்வார். ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இல்ல என்றைக்குன்னா இப்போது இருக்கிறத பார்க்கிறோம். கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களை நீங்க 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நிறைப்பார். பரலோக ராஜ்யத்துல இருந்து பரலோக ராஜ்யத்திலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க இருக்கிற இடத்த விட்டு நீங்க வெளியே, நீங்க அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு அப்படி மேல் படிப்புக்கு அடுத்தடுத்து பாக்குறீங்க. இது இல்லாட்ட இதை விட பெஸ்ட். அதே மாதிரி நீங்க வேதத்துல இதை விட பெஸ்ட், இன்னும் ஜபிக்கிறல இதை விட பெஸ்ட், ஆண்டவரை துதிப்பதில்ல இதை விட பெஸ்ட், ஊழியக்காரங்க நான் சொல்றேன் இதான். நீ அடுத்த பகுதிக்கு நீ போகணும், பிரயாணப்பட்டு போய் தான் ஆகணும். எங்க வரைக்கும்? பள்ளத்தாக்கு, கடலோரம், ஹைதராபாத் நதி, எல்லா இடத்துக்கும் நீங்க புறப்பட்டு தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. தேவன் உங்களை அழைச்சிருக்காரு. அழைத்த அழைப்பு மாறவே மாறாது, ஒரு நாள் மாறாது. நீங்க புறப்பட்டு தான் போகணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு இப்ப இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும். அது ரெண்டாவது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:21 பண்ணீங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பூமியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்தையும் காலத்தையும், நமக்கு கொடுக்கப்பட்டதான வீட்டையும் சபையும், நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலையிலும் தொழிலையும், நம்ம காண்கின்ற மனிதர்கிட்டையும் கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா போதும். நீங்க உங்க மனசாட்சி எதுவும் சொல்லாதபடிக்கு கொஞ்சத்தை நீங்க உண்மையா இருக்குங்க. 1000 வருஷம் அரசாட்சியில உங்களை அதிகாரியாக மாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இங்க மாதிரி போர்டு எக்ஸாம் எழுத தேவையில்ல, நீங்க அதுக்கு தகுதி எக்ஸாம் எழுத தேவையில்ல. ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சத்துல உண்மையா இருப்போம், உன்னை அதிகாரியா வைப்பேன். என்ன வைக்கேன்? அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பேன். 1000 வருஷம் அரசாட்சியில நாமெல்லாம் ஆள போறோம், நம்ம அதிகாரியாகி இருக்க போறோம். பிரியமான சகோதரனே சகோதரி, தேவன் நம்மளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். இன்றைக்கு காலை பொழுதிலே தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, 1000 வருட அரசாட்சியிலும் தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடும். பிரியமான சகோதரனே சகோதரி, நீங்க யதார்த்தமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரல. பிரியமானவரே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தாயின் கற்பத்திலே அழைத்திருக்கிறார். நீ இயேசுட்ட வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. மகனே மகளே, நீ ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாக வந்திருக்கிறார். 1000 மடங்கு, இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஒப்புக்கொடு மகனே மகளே, ஒப்புக்கொடு. நான் இந்த ஸ்தானத்தை விட்டு, நான் இப்போது இருக்கிற இடத்தை விட்டு நான் இந்த மலை இருந்தது போதும். நான் இப்ப இருக்கிற அடுத்த பகுதிக்கு நான் போறேன். நான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கேன். ஆண்டவரே, என்னை அதிகாரியாய் வைங்க ஆண்டவரே. துதிக்கும். யாருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு, யாருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். பிரியமான மகனே மகளே, நீ நினைத்து கூட பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த பூமியில அப்படி ஒரு ஆசீர்வாதம் ஒருவர் கொடுப்பது உண்டோ? யாராவது கொடுப்பாங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார், நம்ம சந்ததிக்கு தருகிறார். ஒப்பு கொடுப்போம். 1000 மடங்கு ஆசீர்வாதம்
இந்த பூமியிலே 1000 மடங்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய விஷயத்துல 1000 மடங்கு ஆசீர்வாதம். நீ அரசால போகிற 1000 வருட அரசாட்சியில நீ 1000 மடங்கு ஆசீர்வாதத்தோடு நீ ஆள போகிறாய். சந்தோஷத்தோடு 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 சமாதானத்தோடு நீ போ. தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் 1000 மடங்கு. இப்போது இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1000 வருட அரசாட்சியிலே நம்ம எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்களாய் அதிகாரிகளாய் காணப்படுவோம், அதிகாரியாக காணப்படுவோம். நீ சந்தோஷத்தோடு, நீ கவலையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு வந்துதான மகனே மகளே, நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போ. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். பரலோகம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தமாக்கி தரப்போகிறார். நம்ம பரலோகத்துல, இந்த பூமியிலும் பரலோகத்திலும் ஆளுகை சேர்வர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் அப்படியே ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சந்தோஷத்தோடு போ, சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.